Hi, hello viewers, welcome to Animax Gaming. Okay guys, நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா The Excelled Heavy Knightல எபிசோட் 5 வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். நம்ம சேனல் புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக் தான் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். அண்ட் வீடியோல வேற ஏதாவது குறை இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னோட அடுத்தடுத்த வீடியோல நான் அதை திருத்திக்கிறேன். ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோ பத்தின இன்ஃபர்மேஷன் வேற ஏதாவது அனி பத்தின இன்ஃபர்மேஷன் வேணாலும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா போட ட்ரை பண்றேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ அதாவது எல்மஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்கில் புக்கை வந்து பார்த்தீங்கன்னா தேடி போயிட்டு இருக்கான். அந்த ஸ்கில் புக் இருந்தால் தான் அவனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்கில்லை வந்து அப்கிரேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அவனோட ஓத் ஆஃப் த ஹெவி ஆர்மர், அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கில் புக் ரெண்டு ஒன்றா சேர்ந்துச்சுன்னா இவன் அடிச்சுக்க ஆளே இல்லை, அந்த அளவுக்கு இவனால் வந்து பார்த்தீங்கன்னா லெவலப் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கில் புக் எங்கடா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கான். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த புக்கை தேடி அப்படியே அவன் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜில் சுற்றிட்டு இருக்கான். இந்த வில்லேஜில் இந்த புக்கு கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். ஸோ இங்கே இருக்க இந்த வேர்ல்டு ஃபுல்லாமே அவன் கேமில் பார்த்த வேர்ல்டு மாதிரியே தான் நமக்கு காமிக்கிறாங்க. அந்த கேமிங் வேர்ல்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இவன் ரீஇன்கார்ன் ஆனதுக்கப்புறம் இந்த வேர்ல்டு இங்கே அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கடையை பார்க்குறான். ஸோ அந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக்கல் ஐட்டம்ஸ்லாம் விற்கிறாங்க. அந்த கடையில் போய் அந்த ஸ்கில் புக் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது ஷாப் மாதிரி தானே, நம்மளால கேமில் பர்ச்சேஸ் பண்ண முடியும்ல. ஸோ இங்கே பர்ச்சேஸ் பண்ண முடியும்னு நினச்சிட்டு இங்கே வந்திருக்கான். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 3 ஹீலிங் பாய்சன் மட்டும் வாங்கியிருக்கான். அது 72,000 கோல்டு அப்படின்னு சொல்ல, ஐயோ கேமை கம்பேர் பண்றப்ப இங்க ரொம்ப விலை அதிகமாவே இருக்கு போலயே அப்படின்னு சொல்லிட்டு சரி எங்கேயுமே ஸ்கில் புக் காணோம். சரின்ட்டு அந்த ஷாப் ஓனர் கிட்ட கேட்கறான், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் கடையில் எங்கேயுமே ஸ்கில் புக் இல்லையே, அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய இடம் ஏறி இறங்கிட்டேன், ஆனால் அங்கேயும் ஸ்கில் புக்கே கிடைக்கல, எதனால் அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, ஸோ ஸ்கில் புக்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் ஹண்ட் பண்ணி இல்லைன்னா டஞ்சனுக்கு போய் எடுக்கிற ஒரு விஷயம். ஸோ பட் வந்து பார்த்தீங்கன்னா நீ ஃபஸ்ட் கிரேட் அட்வென்ச்சராக அதனால தான் உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் புக்கு வாங்குறதோ விற்கிறதோ வந்து பார்த்தீங்கன்னா தடை செய்யப்பட்டிருக்கு. ஸோ அட்வென்ச்சர்ஸ் வந்து அவங்களா எடுக்கிற புக்கை அவங்க வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா அவங்க நோபல்ஸ்க்கும் சர்ச்சுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. மேக்ஸிமம் ஸ்கில் புக் எல்லாமே நோபல்ஸ்கிட்டே சர்ச்சுக்கிட்டே தான் இருக்கும். இது கேட்டவுடனே எனக்கு சரியான ஷாக் ஆயிடுது. ஏன்னா இவன் நினைச்சா கேம் மாதிரியே தான் இந்த உலகமும் இருக்குன்னு. பட் இந்த உலகத்தில் உங்களோட ஸ்கில் புக்கை வந்து காசு கொடுத்து வாங்க முடியாது போல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு இவன் இருக்கிற இடத்துல அவங்க அப்பா தான் நோபலாக இருக்கனால அவங்க அப்பா கிட்ட தான் இந்த இடத்துல இருக்க எல்லா ஸ்கில் புக்குமே இருக்கும். அவங்க அப்பா தான் அவனை துரத்தி அடிச்சாரு. இப்போ எப்படி அவங்க அப்பாட்ட போய் கேட்கறது? அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதனால யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ தான் அந்த ஷாப் ஓனர், சரி வேணா நான் உனக்கு மட்டும் ஒன்று எழுதி கொடுக்குறேன், இந்த இடத்துல போய் பாரு, இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீ நினைக்கிற ஸ்கில் புக் இருந்தாலும் இருக்கலாம், நீ அவங்க கிட்ட வேணா போய் செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்ல உடனே அவன் கேட்குறான், இது வந்து பார்த்தீங்கன்னா தப்பு இல்லையா அப்படின்னு சொல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா தப்பு தான், பட் இது வந்து கில்டு வந்து யாருமே வந்து இதை குறை சொல்ல மாட்டாங்க, ஏன்னா கில்டுக்கும் இதுல இருந்து ஒரு பங்கு போகுது. அதனால இந்த மாதிரி ஸ்கேவேஜர் அதாவது பிளாக் மார்க்கெட்னு சொல்லுவாங்களா, ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல பிளாக் மார்க்கெட் இருக்கு. ஸோ அந்த இடத்துல போய் பாரு, உனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு, ஏன்னா எல்லாத்தையுமே நோபல்ஸே எடுத்துக்கிறாங்க, எங்களை மாதிரி அட்வென்ச்சருக்கு வேற எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அப்படி சொன்னதான் அவனு நினச்சி அவனுக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஏன்னா அவனும் ஒரு நோபல் ஃபேமிலியிலிருந்து வந்திருக்கான். ஸோ எனக்கு என்னோட பழைய லைஃபோட மெமரிஸ் வரல அப்படின்னா, எனக்கு ஸ்பாட்ஸ்மேனு கிடச்சிருந்தது அப்படின்னா நான் இந்நேரத்துக்கு நோபல்லே இருந்திருப்பேன். அதனால் மக்களோட அவஸ்தை என்னன்னு எனக்கு தெரியாமல் போயிருக்கும். இந்த நோபல்ஸ் வந்து இவ்வளோ கொடூரமானவங்களா? ஏன்னா அட்வென்ச்சர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட் பண்ணுறதுக்கு போகிறாங்க. அவங்களுக்கு தேவையான ஸ்கில் புக்கை நோபல்ஸே எல்லாமே எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்போ காமன் பீப்புள் என்ன பண்ணுவாங்க கரெக்டாக? ஸோ அதை நினச்சி அவனே வந்து பார்த்தீங்கன்னா வருந்துறான். சரி வர வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதி கொடுத்து அந்த ஒரு இடத்த நோக்கி போயிட்டு இருக்கான், அங்கேயாவது ஸ்கில் புக் கிடைக்குதான்னு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ மற்ற அட்வென்ச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்கன்னா அவங்க கிட்ட இருந்த ஸ்கில் புக்கை கலெக்ட் பண்ணிட்டு வந்து விற்கிற இடம் தான் பிளாக் மார்க்கெட். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறான். அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கமாக இருக்குது, ஒரே புகை மூட்டமாக இருக்குது. என்னடா இவ்வளோ புகையாக இருக்குது, இந்த இடத்துல ஸ்கில் புக் இருக்குமா அப்படின்னு சொல்லி தேடி தேடி பார்க்குறான். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் புக் இருக்கவும் செய்யுது. இப்படி இந்த இடத்துலயாவது ஸ்கில் புக் இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மட்டும் அப்போ திங்க் பண்ணிட்டு இருக்கேன். அந்த இடத்துல ஒரு பாட்டி தான் உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன தம்பி எங்க ஸ்கில் புக் வாங்கலான்ட்டு வந்தியா? அதெல்லாம் நியூ பிகினர்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா உதவாதுப்பா அப்படின்னு சொல்ல, இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், நான் வேணா அதை போய் தொட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, நீ தொட்டு பார்க்கறதுக்குலாம் எந்த ஒரு விலையும் கிடையாது, நீ தாராளமாக போய் தொட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல அவனும் எடுத்து பார்க்குறான். அந்த ஸ்கில் புக்கில் 2 மில்லியன் கோல்டுன்னு போட்டிருக்கு. என்னடா 5 லட்சம் கோல்டு மோர் தென், அதாவது அவனோட கேமை கம்பேர் பண்ணுறப்ப 5 லட்சம் கோல்டு அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்குறான். இந்த உலகத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்ட்டு அந்த ஸ்கில் புக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கான். சரி அட்லீஸ்ட் ஸ்கில் புக்காவது இருக்கே அப்படின்ட்டு. அப்பதான் அந்த பாட்டி சொல்றாங்க, தம்பி அது 2 மில்லியன் இல்லப்பா, அது 3 மில்லியன் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஷாக் ஆயிடுறான். என்னது 3 மில்லியன் கோல்டா? ஏன்னா இதுல 2 மில்லியன் தானே போட்டிருக்கு அப்படின்னு சொல்ல, தம்பி இந்த இடமே யாருக்கும் தெரியாம நடக்கிறது, இது ஒரு பிளாக் மார்க்கெட்டு, நான் மாட்டினேன் அப்படின்னா என் தலை தான் உருளும், அதுக்காகவாகுது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா
சன்மானம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது பாயிண்ட் இருக்குது. அப்புறம் அவனோட சீல்டை எடுத்தாங்க. அந்த சீல்டை பார்க்குறான். இந்த சீல்டை விற்றாலே எனக்கு 3 மில்லியன் கோல்டு தான் வரும். இதை வச்சுட்டு நான் என்னால் இப்போ ஸ்கில் புக்கை வாங்க முடியும். அப்புறம் சரி அங்கே இருக்க ஸ்கில் புக்கெல்லாம் பார்க்குறான். ஸோ 4-5 ஸ்கில் புக் இருக்குது. இந்த ஸ்கில் புக் எதுவுமே எனக்கு தேவை கிடையாது. நான் தேடி வந்த ஸ்கில் புக்கு வேறு, அங்கே இன்னொன்று இருக்குது, அதை எடுத்து பார்ப்போமான்னு சொல்லி பார்க்குறான். அதுதான் அவன் தேடி வந்த ஸ்கில் புக்காக இருக்குது. அதுதான் இந்த ஃபேங் ஆஃப் ஸ்மால்ட்ரிங்கோட இன்சைனிட்டி ஸ்கில் புக்கு. அதை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுது. இது இங்கே தான் இருக்காப்பா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறத அந்த பாட்டி பார்த்துடுறாங்க. ஸோ எப்பயுமே நம்ம வந்து ஒரு பொருள் எடுக்கிறோம்னா அந்த பொருள் நமக்கு தேவைப்படுதுன்னா அதோட விலை அதிகமாகும்ல. ஸோ மேபி அந்த பாட்டி அதனால கூட அந்த ஒரு புக்கோட விலை 50 மில்லியன் கோல்டுன்னு சொல்லிடுவாங்க. இன்னொரு 50 மில்லியன் கோல்டா, இவங்ககிட்ட இருக்கிறதே 3 மில்லியன் தான். 50 மில்லியன்னா யோசிச்சு பாருங்க எவ்வளோன்னு. என்ன இவ்வளோ விலையை சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாப்பா அந்த புக்கு அவ்வளோ விலை தான், அவ்வளோ ரேரான புக் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நான் 50 மில்லியன் ரெடி பண்ணுறேன், ஆனால் அது வரைக்கும் இந்த புக்கை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்டே வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அதில் எனக்கு என்னப்பா கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அவனும் ஒரு மாதிரி அசோகமாக மூச்சை வைக்க, சரி ஓகே உன்ன மாதிரி பசங்களுக்கு உதவுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் என்கிட்டயே வச்சிருக்கேன், ஆனால் நீ எனக்கு 5 மில்லியன் கோல்டு எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 5 மில்லியனா? என்னப்பா நல்லா வியாபாரம் தெரிஞ்ச பாட்டியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுறான். இப்போ அவனுக்கு வேறு வழியே கிடையாது. அவனுக்கு 50 மில்லியன் கோல்டு அவன் ரெடி பண்ணி ஆகணும். அவனும் யோசிக்கிறான் என்னடா பண்ணலாம், டஞ்சனுக்கு போகலாமா அப்படின்னா, டஞ்சனில் போய் அவனால் அதிகமான கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியாது, அது இம்பாசிபிள். அவனோட ஸ்கில் ட்ரீயும் அவனால் அப்கிரேடும் போட முடியாது. ஏன்னா இப்போ போட்டுட்டான் அப்படின்னா ஸ்கில் புக் வந்ததுக்கப்புறம் அவனால் ஸ்கில் அப்கிரேட் பண்ணுறதுக்காக ஸ்கில் பாயிண்ட்ஸ் அவங்ககிட்ட இருக்காது. ஸோ அதனால் அதுவும் பண்ண முடியாது. இப்போ உடனே அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட்ஸ் தேவை, 50 மில்லியன் கோல்டு தேவை அப்படின்னா அவன் ஏதாவது பார்ட்டி கூட சேர்ந்து அவங்க கூட சேர்ந்து டஞ்சனை ஹண்ட் பண்ணி ஏதாவது ரேரான ஐட்டம் எடுத்தால் தான் முடியும். அப்படி யோசிச்சுட்டு இருக்கப்பே சைடில் ஒருத்தன் வந்துட்டு இருக்கான். அவன் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஓக் சோக்கட் பிளேடு வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கான். இது வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணால் 2 லட்சம் கோல்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, அவங்க ட்ரீமில் வந்த ஒரு பார்ட்டி மெம்பர், அதெல்லாம் என்னால் தானே, என்னோட ஸ்கில்னால தான் உனக்கு அது கிடைச்சிது அப்படின்னு அவன் சொல்ல, உடனே உன்னோட ஸ்கில்னாலயா, நீ ரொம்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா பெருமைப்பட்டுக்கிற, உன்னோட ஸ்கில்னாலலாம் ஒன்றும் கிடைக்கல, நாங்கள் அந்த டஞ்சனுக்கு ஆல்ரெடி 4-5 தடவைக்கு மேலே போயிட்டோம், இந்த தடவை போனனால தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, ஆனால் அப்படி இல்லையே, நான் என்னோட ஸ்கில்லை யூஸ் பண்ணி தானே அந்த ஸ்வாடை உனக்கு கண்டுபிடிச்சி தந்தேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவளும் சொல்கிறான். பட் அந்த சைடு அவனுக்கு 2 பேருமே மதிக்க மாட்டானுங்க. ஸோ அவங்க டஞ்சன் அவங்களோட பார்ட்டி மெம்பர்ஸ். ஸோ இதை விற்றோம்னா நமக்கு ஏகப்பட்ட கோல்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, எனக்கு அதில் அட்லீஸ்ட் 5% தாங்கப்பா, நானும் உங்களோட பார்ட்டி மெம்பர் தானே அப்படின்னு சொல்லி கேட்க, நீ ரொம்ப தான் ஓவராக ஆசைப்படுற, என்கிட்ட என்ன தான் ஃபைட்டிங் ஸ்கில் இல்லை அப்படின்னாலும் நீ சொன்னனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கில் அப்கிரேடில் வேறு ஒரு ஸ்கில் ட்ரீக்கு நான் அப்கிரேட் பண்ணேன். இப்போ நீ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் உன்னோட ப்ராப்ளம், அதெல்லாம் நீ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே பார்ட்டிக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஓரமாக நம்ம எல்மஸ் பார்த்துட்டு இருக்கான். பட் இவளும் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் மறுபடியும் சொல்கிறா, அதாவது நீ சொன்னனால தான் என்னோட அட்டாக் ஸ்கில்ஸ்லாம் நான் என்னோட ஸ்கில் பாயிண்ட்டை கொடுக்காம நீ சொன்ன ஸ்கில்லில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் பாயிண்ட்டை கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த ஸ்கில் என்ன நமக்கும் சொல்லலை, அதனால தான் இவன் வந்து பார்த்தீங்கன்னா அவளால் மட்டும் அந்த ஒரு ஸ்வாடை கண்டுபிடிச்சிருக்க முடியும் போல. அது ஏதோ செட்ஸ் அப்படிங்கிற ஸ்கில்னு நினைக்கிறேன், மேபி தெரியல, அடுத்த எபிசோட்ல தான் தெரியும். இவன் அவன் சொல்லிட்டு இருக்கான், அவன் வந்து காயினை சரி இருந்தால் அவனுக்கு காயின் தானே வேணும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கீழே போடுறான். போட்டுட்டு என்ன நம்ம இவளை இங்கே ட்ராப் பண்ணிடலாம், இவன் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்ல, அவளோட பார்ட்டி மெம்பரும் நீ சொல்கிறதும் கரெக்ட் தான், இவளை இங்கே நம்ம விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்ல, இவ இல்லை நான் அப்படிலாம் சொல்லலை, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி இவன் மன்னிப்பும் கேட்க ஆரம்பிக்கிறா. அப்புறம் அவங்க 2 பேரும் கண்டுக்கல, அவங்கள அப்படியே விட்டுட்டு சரி பார்க்கலாம், உன்னை எப்படியும் வேறு யாரும் டீமில் எடுத்துக்க மாட்டாங்க, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போவேன். இந்த சைட் நம்ம எல்மஸ் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கான், ரொம்ப பாவம் அந்த பொண்ணு. ஸோ ஸ்கில் ட்ரீயில் எப்பயுமே கரெக்டாக அப்கிரேட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா நம்மளால் மான்ஸ்டர்ஸை ஹண்ட் பண்ணி நம்மளோட ஸ்கில்ஸும் அப்கிரேட் பண்ணிக்க முடியாது. நம்ம லெவல் 2ல் இருந்தோம்னா லெவல் 2 மான்ஸ்டர்ஸை ஹண்ட் பண்ணி லெவல் இன்க்ரீஸ் பண்ணலாம். பட் நம்ம லெவல் 2ல் எந்த விதமான அட்டாக் ஸ்பெல்லும் இல்லை அப்படின்னா நம்ம லெவல் 2க்கு கீழே இருக்க மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணால் நமக்கு ஸ்கில் ஏறாது. அவள் இதுக்கப்புறம் அப்கிரேட் ஆகிறது ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லி அவன் திங்க் பண்ணுறான். அதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அந்த ஒரு பர்டிகுலர் கோல்டு ஸ்வாடு, அதாவது அந்த ரெட் ஸ்வாடை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா இவ தான் அப்படின்னு சொல்கிறா. ஒருவேளை அவளால் எப்படி கண்டுபிடிச்சிருக்க முடியும், அவகிட்ட எந்த அட்டாக் ஸ்கில் இல்லை, ஒருவேளை அவகிட்ட அந்த ஒரு ஸ்கில் ட்ரீ இருக்குமோ, அந்த ஸ்கில் ட்ரீ இருக்கிறவ எப்படா விட்டுட்டு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்மஸ்க்கு தோணுது. பட் அந்த என்ன ஸ்கில் நமக்கும் தெரியல, அவங்க அந்த ஸ்கில் மட்டும் தான் சொல்கிறாங்க, பட் என்ன ஸ்கில் ட்ரீன்னு தெரியல. அவர் உடனே அவன் நான் செல்ஃபிஷாக இருந்ததுக்கு நீ மன்னிச்சிருங்க, நீ உங்கள் பார்ட்டில் எடுத்துக்கோங்க அப்படின்னு அங்கேருந்து ஓடி போக உடனே எல்மஸ் அவள் கையை பிடிச்சி நிறுத்திடுறான். நிறுத்தினோடனே அவளுக்கும் சாக்கு, யாரா அது தெரியாதவன் எவனோ நம்ம கையை பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து பார்த்தீங்கன்னா யாரா நீ என் கையை விட்றா அப்படின்னு சொல்ல, அவனே எல்மஸ் நீ வேணா என்னோட பார்ட்டியில் ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கெஞ்சறான். அதாவது நீ வேணா என்னோட பார்ட்டியில் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கேட்க, உன்னோட பார்ட்டிலையா அப்படின்னு சொல்லி இவளும் சாக்கில் இருக்க. இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது. ஸோ எபிசோட் எல்லாம் கரெக்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஏதாவது டவுட்னா மறக்காம கீழே எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது அனுப்பத்தின வீடியோஸ் வேணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக என்னோட அடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகே விவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். another Mr. Nobody and I'm signing off. Tata, bye bye.